மலேசியா மாமா மாட்டினது என்னமோ உண்மைதான். ஆனா இது முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டுமே தெரிய வரும். உடனே இந்த 2 யோக்கிய சிகாமணிங்களும் என்ன செய்யலாம்னு யோசிக்கும். அப்போ இந்த கனவு மீனாவுக்கு வரும். உடனே முத்துக்கிட்ட அத்தைக்கு தெரிஞ்சா ரோகிணிய வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அதனால நாம எதுவும் சொல்ல வேண்டாங்க. எவ்ளோ செருப்படி கொடுத்தாலும் நாமளே வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லுவா இந்த தியாக செம்மல் மீனா. அது எப்படிதான் ரோகிணி மனோஜ் மட்டும் கார் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க? திருடி தூக்கிட்டு ஓடுன 27 லட்சம் பணத்தை மட்டும் கொடுக்க முடியாது. திருடுன மீனா நகையை திருப்பி தர முடியாது. மாசம் 50,000 கொடுக்க சொல்லி எவ்வளோ நாளாச்சு? அது என்னாச்சுன்னு தெரியல. இவன் ரூம் கட்ட மாட்டான் மீனாக்கு. எவ்வளோ நாளாச்சு? அது என்னாச்சுன்னு தெரியல. இவன் ரூமும் கட்ட மாட்டான், மீனாவுக்கு நகையையும் கொடுக்க மாட்டான். மத்தவங்க எல்லாம் நல்லா ரிச்சா இருப்பாங்க. ஆனா இந்த மீனா மட்டும் மஞ்சக்கயிறு போட்டுக்கிட்டே இருப்பா. இந்த மானம் கெட்ட குடும்ப தலைவர் அண்ணாமலை எதுவும் கேட்க மாட்டாரு. தியாகி மீனா, அத்தை உங்களுக்கு காபி போட்டு தரவான்னு விஜயா கிட்ட கெஞ்சுவா. எந்த சுயமரியாதை உள்ள பொண்ணும் இப்படி இருக்க மாட்டா. அதுவும் இந்த ஜெனரேஷன் பொண்ணுங்க கண்டிப்பா அப்படி இல்ல. யோ டைரக்டர், என்னத்தையா எழுதி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கே?